Welcome to Jazz Media. Hello students. இன்னைக்கு நம்ம 10th standard maths example 1.14 தான் பார்க்க போறோம். இதுல என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. A வந்துட்டு -2 -1 0 1 2 னு இங்க எலிமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. A to B னும் கொடுத்துட்டாங்க. இது வந்துட்டு onto function னு சொல்லிருக்காங்க. இப்போ f of x வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? x² + x + 1 னு கொடுத்திருக்காங்க. நம்மள B வந்துட்டு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க கூடிய f of x ஐ எடுத்து எழுதிக்கலாம். f of x = x² + x + 1 இதான கொடுத்திருக்காங்க எழுதிக்கலாம். இப்போ a ல இருக்கக்கூடிய டேர்ம்ஸை x ல வந்துட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் ஒவ்வொரு டேர்ம்ஸையும். இப்போ ஃபர்ஸ்ட் f of -2 a ல என்ன இருக்கு? -2 இருக்கு, -1 இருக்கு, 0 இருக்கு, 1 2 இருக்கா? ஒவ்வொரு டேர்ம்ஸா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். f of -2 போடிங்கனா x இருக்கக்கூடிய இடத்துல -2வை சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். எங்கெங்கலாம் x இருக்கோ அங்கலாம் -2 போடணும். போட்டோம்னா -2 whole square plus -2 plus 1. இப்போ -2 ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4. இங்கே plus into minus -2 plus 1. இப்போ 4 minus 2 என்ன? 2 2 plus 1 3. Next f of -1 போடணும். இப்போ x இருக்க இடத்துல -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. -1 whole square plus -1 plus 1. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா -1 ஸ்கொயர் பண்ணா +1. இப்போ plus into minus -1 plus 1. ஓகேவா? இப்போ இந்த +1ம் -1ம் கேன்சல், பேலன்ஸ் இருக்கக்கூடியது 1 தான் இருக்கும். அடுத்ததா f of 0 இருக்கா? இப்போ 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க x இருக்கக்கூடிய இடத்துல. சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன கிடைக்கும்? 0 ஸ்கொயர் plus 0 plus 1. 0 plus 1 என்ன? 0 ஸ்கொயர் என்ன? 0 தான். 0 plus 0 plus 1 ஆன்சர் உங்களுக்கு 1ன்னு கிடைக்கும். அடுத்ததா f of 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இப்போ 1 ஸ்கொயர் plus 1 plus 1. 1 ஸ்கொயர் பண்ணா 1, இங்க இருக்கிறதுல 1 plus 1. 1 plus 1 plus 1 என்ன? 3. ஸோ f of 1க்கு உங்களுக்கு 3ன்னு கிடைச்சிருக்குது. அடுத்ததா f of 2 போடணும். லாஸ்ட் டேர்ம் உங்களுக்கு என்ன இருக்கு? 2 இருக்கா? இப்போ x இருக்கிற இடத்துல வந்துட்டு 2வை சப்ஸ்டிட்யூட் பண்ணா 2 ஸ்கொயர் plus 2 plus 1. 2வை ஸ்கொயர் பண்ணா 4, இங்கே plus 2 plus 1. 4 plus 2 6, 6 plus 2 7 கிடைக்குது. இப்போ நமக்கு b ஓட டேர்ம்ஸ் என்ன பாருங்க. இங்க என்னென்ன டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது? 3 கிடைச்சிருக்கு. இங்க 1, இங்க 1, அடுத்து 3, நெக்ஸ்ட் 7. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆன்சர்ஸ். ரைட்டா? அப்போ bக்கு செட் பிராக்கெட் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1 அசெண்டிங் ஆர்டரில் எழுதலாம். 1 3 7 ரிப்பீட்டட் வேல்யூஸை நம்ம எழுத தேவையில்லை. 1 டைம் எழுதினாலே போதுமானது. இங்கே வந்துட்டு உங்களுக்கு 1 வந்துட்டு 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, அதே போல் 3 வந்துட்டு 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ 2 தடவை எழுத தேவையில்லை, 1 டைம் மட்டும் எழுதினா போதுமானது. சரிங்களா? அப்போது 1 3 7 தான் உங்களுக்கு பியோட வேல்யூ. ஓகேவா? அவ்வளோதான் இந்த எக்ஸாம்பிள் 1.14. ஸோ இந்த சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஜாஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.